God. யாருப்பா நீ உருவாக்குன மனுஷங்கள்ல நானும் ஒருத்தன். சொல்லு மை சைல்டு, உனக்கு என்ன பிரச்சனை? நான் பிரச்சனையா? யோ, நான் உனக்கு நாயா பாவம் பண்ணேன்? ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, லோன்லினஸ், சேட்னஸ், ஒன் சைடில் ஓவர் திங்கின்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு என் வாழ்க்கையில் விளையாண்டல. அந்த ஜோக்கரா நீ? நானே தான். நீ இன்னும் உயிரோடவா இருக்க? அப்போ நீ என்னை வாழ்றதுக்காக படைக்கல. அப்படி இல்லை மை சைல்டு. ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் கொடுத்து அவனை வாழ வச்சா அவன் எப்படி வாழ்வான்னு சின்ன பரிசோதனை பண்ணி பார்த்தோம். பரவாயில்லையே, நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போலியே. ஜோக் இல்லையா? இப்போ என்னதான் பிரச்சனை? வாழ்க்கை நிறைய கஷ்டத்தை கொடுத்து நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்கள் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா உனக்கு ஒரு வரம் கொடுக்குறோம். என்ன வேணுமோ கேளு. ஓ, அப்போ உன் பவர் எல்லாம் எனக்கு குத்துரு. உன் வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கிற மாதிரி வந்து அப்படியே கிடைக்காம போயிருக்குமே. ஆமா, அதுக்கும் நீ தான் காரணமா? அதுக்கு நாங்க காரணம் இல்ல, உன் வாய் தான் காரணம். வரம் கேட்க சொன்னா வர மாட்டேன் கேள்றா. எங்க பவரை கேக்குற. வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காம எல்லாத்துமே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. எனக்கு நீ எதுவுமே வேணாம், நான் அப்படியே வாழ பழகிட்டேன். எங்க அப்பா அம்மாக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் இன்னையோட ஒழியணும். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே.